அபராஜிட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனித வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் ஆழமான கருத்தை விளக்குகிறது. திருக்குறள் 44. பழியஞ்சிப் பாத்துணுடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எங்கான்றும் இல். பொருள்: பழிக்கு அஞ்சி தான் ஈட்டிய பொருளை பிறரோடு பகிர்ந்து உண்ணும் பழக்கம் ஒருவனுக்கு இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை நெறி ஒருபோதும் அழியாமல் தொடர்ந்து நிலைத்து நிற்கும். அதாவது அவன் சந்ததி என்றும் குறையாமல் தழைக்கும். இதன் சிறுகதை: அறம் வளர்த்த இல்வாழ்க்கை. ஒரு ஊரில் மாணிக்கம் என்ற வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவன் தனது வியாபாரத்தில் மிகவும் நேர்மையானவன். யாரிடமும் பொய் சொல்ல மாட்டான். அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு யாரையும் ஏமாற்ற மாட்டான். அப்படி ஏமாற்றி சம்பாதிக்கும் பொருள் பழியைத் தரும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அவனுடைய மனைவி மரகதமும் அவனைப் போலவே குணவதியாக இருந்தாள். அவர்கள் வீட்டில் தினமும் சமைக்கும் உணவில் ஒரு பகுதியை பசியோடு வருபவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்த பின்னரே அவர்கள் உண்பார்கள். ஒரு சமயம் அந்த ஊரில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. பல வியாபாரிகள் உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்றனர். ஆனால் மாணிக்கம் தன்னிடமிருந்த தானியங்களை நியாயமான விலைக்கே விற்றான். மேலும் உணவின்றி தவித்தவர்களுக்கு தன் வீட்டிலிருந்த உணவை பகிர்ந்து கொடுத்தான். அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் கேட்டார், மாணிக்கம், இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நீ இப்படி தர்மம் செய்து கொண்டிருந்தால் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும்? சேமிப்பு எல்லாம் கரைந்துவிடுமே என்றார். அதற்கு மாணிக்கம் அமைதியாக, ஐயா, தவறான வழியில் சேர்த்து வைக்கும் சொத்து நம்மை பழியோடு சேர்த்து அழித்துவிடும். ஆனால் பசி என்று வருபவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழும் இந்த வாழ்க்கை முறை இறைவனின் அருளால் என் சந்ததியை காக்கும். அறம் செய்வதால் செல்வம் குறையுமே தவிர நம் வம்சம் ஒருபோதும் அழியாது என்றான். காலங்கள் உருண்டோடின. அந்த பஞ்சம் நீங்கியது. மாணிக்கத்தின் நேர்மையையும் அவனது குடும்பத்தின் ஈகை குணத்தையும் ஊரே போற்றியது. அவனது பிள்ளைகளும் தந்தையைப் போலவே நற்பண்புகளுடன் வளர்ந்து பெரிய செல்வந்தர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் புகழ்பெற்றனர். மாணிக்கத்தின் குடும்பம் பல தலைமுறைகளாக அந்த ஊரில் மரியாதையுடன் வாழ்ந்து வந்தது. வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி பகிர்ந்து வாழ்ந்த மாணிக்கத்தின் வம்சம் தழைத்தோங்கியது. மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.